பேச்சா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பிடிச்சுள்ளோ உட்கார வச்சிட்டாங்களா? ஐயோ சார், நான் உங்களே எதுவும் சொல்லல. என்ன சார், உங்களை போய் டிவிகேல கூப்பிட்டுருக்காங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. சாதாரண மக்களா இருந்தாலே இதுக்கான ஆடியோ ப்ரூஃப், வீடியோ ப்ரூஃப், போட்டோஸ்ன்னு எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. உங்களை இப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க, இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கன்னு நீங்க ஆல்ரெடி கணிச்சிருப்பீங்க. அப்போ இதுக்கான எல்லா ப்ரூஃபும் உங்ககிட்ட இருக்கும். ஆனா உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க இதெல்லாம் வெளியில விட்டு ஒரு பிரச்சனை பண்ணாம இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஐயோ, உங்களை தான் உள்ள உட்கார வச்சிட்டாங்களே. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்களும் ஓடிட்டாங்களா? சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி என்னை வந்து அராஜகம் பண்ணாங்க, என்னை வந்து டிவிகேல இழுக்க பார்க்குறாங்க, ஆனால் நான் டிஎம்கேல தான் இருப்பேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஏன்னா டிவிகேவை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலைன்னா வேறு யார் சார் எக்ஸ்போஸ் பண்ணுவா? இப்போது மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறது, ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்கிறது அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல சார். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஜென்யூனான பர்சன்னு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த டிவிகேவை எக்ஸ்போஸ் பண்ணி முடிச்சு விட்ருங்க.